வணக்கம், இது உங்கள் SAS அகாடமி. அன்பு மாணவர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமான நடப்பு நிகழ்வுகளையும் முக்கியமான தகவல்களையும் விவாதிக்கிறதுக்காகத்தான் இந்த செய்தி டைமில் இணைஞ்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம செய்தி டைமில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முக்கிய சுவாரஸ்யமான சில செய்திகள், அது மட்டும் இல்லாமல் கொரோனாவுக்கான செயலிகள் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ தேர்வுகளில் பார்த்திங்கன்னா இந்த செயலிகள், தகவல் தொழில்நுட்பம் சொந்தமாக கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன் எந்த பேங்க் ரிலீஸ் பண்ணுச்சு, இந்த அப்ளிகேஷன் எது சம்மந்தப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்க. ஸோ இந்த செய்தி டைம்ங்கிறது உங்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் தொகுத்து கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் முழு நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம மாத இதழ்களாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கான தேர்வுகளும் வச்சுட்ருக்கோம். 50 வினாக்கள் மாதம் வச்சுட்ருக்கோம். அந்த டெஸ்ட்டை தவறாமல் எழுதுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தேர்வில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். ஓகேங்க. நம்ம இன்றைக்கி செய்தி டைமில் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். முக்கிய தினங்கள், மார்ச் மாதத்துடைய முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நியமனங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல்ஸை அழகாக தொகுத்து தலைப்பு வாரியாக கொடுத்துட்டு வர்றோம். ஸோ அதை நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தலை அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்தி டைமுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்தி டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னோன்னா மார்ச் மாதத்தோட முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தினங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் நான் சொல்கிறேன். இல்லை சார், இதை விட பெஸ்ட் ஷார்ட்கட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். இனிமேல் நம்ம அதையே ஃபாலோ பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்குது கமெண்ட்ஸை எடுத்து அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ மார்ச் 1 பூஜ்ய பாகுபாடு தினம். எப்பயுமே மாதத்தில் முதல் நாள் 1. அதே போல் பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் ஸ்டார்டிங் 0. ஸோ மார்ச் 1 பூஜ்ய பாகுபாடு தினம். அடுத்து மார்ச் 3 வன விலங்குகள் தினம். சரிங்களா? வனம் அப்படிங்கிறது 3 எழுத்துங்க. ஸோ வன விலங்குகள் தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 3. அடுத்து 8 சர்வதேச மகளிர் தினம். அதாவது புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்காக இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலில் அடிப்பிரதட்சணம் பண்ணுவாங்க. 8 வச்சு நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ 8 வச்சு யார் நடப்பாங்க? பொண்ணுங்க நடப்பாங்க. ஸோ மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். இது ஜஸ்ட் ஞாபகத்துக்காக சொல்கிறேங்க. சரிங்களா? ஸோ மார்ச் 8 வச்சு நடக்கிற மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம். மார்ச் 12 உலக சிறுநீரக தினம். இதை நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருப்போம்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷனோ இன்ஸ்டியூட்லேயோ 12 o'clock பிரேக் டைம் விடுவாங்க. ஸோ அது இதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மார்ச் 14 பை தினம். ஸோ இந்த 14ன்ற நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த பை சிம்பிள் மாதிரியே வரும். ஸோ மார்ச் 14 பார்த்திங்கன்னா பை தினம். சரிங்களா? பை 14 அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். 16 வயசு வந்துட்டாலே இது பருவம்ன்றுவாங்க. சரிங்களா? இப்போ பருவம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாருமே தடுப்பூசி போட்டிருக்கணும். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ 16 பருவம் வருவதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? தடுப்பூசி போட்டுறணும். அப்போ மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ அடுத்த 4 நாட்கள் இருக்குங்களா, அதை வரிசையை ஞாபகம் வச்சுக்கலாம். 20, 21, 22, 23. 20, 21, 22, 23. ஸோ 20 அதாவது சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவிகள் வாழ என்னங்க வேணும்? காடுகள் வேணும். காடுகள் நல்லா வளர்கிறதுக்கு என்ன வேணும்? நீர் வேணும். நீர் எங்கேருந்து வரும்? வானத்துலேருந்து வரும். அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ சிட்டுக்குருவிகள் வாழ்கிறதுக்கு காடுகள் வேணும். காடுகள் வளர்கிறதுக்கு நீர் வேணும். நீர் வர்றதுக்கு வானம் வேணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 20 இப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ சிட்டுக்குருவிலாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்படியே அழிஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி எந்த கவுண்டுக்கு போயிடும்? 0க்கு போயிடும். அப்போ 20 அப்படிங்கிறது சிட்டுக்குருவி ஞாபகம் வச்சுட்டாலே போதும். அடுத்து வரிசையாக வர 21, 22, 23 நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? ஸோ தினங்கள் பார்த்துட்டோம். இதுக்கான சின்ன ஷார்ட் நோட்ஸும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு தோன்ற நோட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 2 சுவாரஸ்யமான தகவல்கள். காவிரி காப்பாளன் அப்படின்னா யார்? அதாவது காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவிரி காப்பாளன் அப்படின்ற பட்டம் விவசாய சங்க பிரதிநிதிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம மாண்புமிகு முதல்வர்களுக்கு விவசாய சங்கத்திலேருந்து இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா காவிரி டெல்டா மாவட்டங்களை பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ரிலேட்டட் இன்னொரு நியூஸ் பார்க்கலாம். இப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து தமிழ்நாடோட 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ்
முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஸோ முதலமைச்சர் வந்து முக்கியமானது எல்லாத்தையுமே எந்த விதியின் கீழ் அறிவிப்பார்னா 110 சரிங்களா, அது ஒரு விஷயம். அதே டயத்தில் தமிழ்நாடோட 38வது மாவட்டமாக உருவாக போகிற மாவட்டம் வந்து என்னது, மயிலாடுதுறை மாவட்டம். அதை எதிலிருந்து பிரிக்கிறாங்கன்னா நாகப்பட்டினம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியிருக்குங்க சரிங்களா. ஸோ மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினத்தை பிரிக்க போகிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை விதி எண் 110 கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ் ஓகேங்களா. ஸோ 2 விஷயம் பார்த்துருக்கோம், காவிரி காப்பாளன், மயிலாடுதுறை மாவட்டம். அடுத்தது நியமனங்கள் சரிங்களா. ஸோ இந்த மார்ச் மாதம் நடந்த முக்கியமான நியமனங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இதுக்கும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்க. மாநில திட்டக்குழு துணைத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா சி பொன்னையன், அதாவது முன்னாள் அமைச்சர் சி பொன்னையனை நியமிச்சிருக்காங்க. அதாவது எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக வகுப்போம் அப்படின்னா, சரியான திட்டம் இருந்தால் அதில் சீக்கிரமாக முடிச்சிடலாம், அப்போ காலத்தை மிச்சப்படுத்தலாம். காலம் எப்படி, பொன் போன்றது. ஸோ பொன்னையன். ஸோ மாநில திட்டக்குழு தலைவர் சி பொன்னையன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தமிழக பிரிவின் தலைவராக ஹரி கே தியாகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ இது தொழிலக கூட்டமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், டி நகர் அப்படிங்கிறது தியாகராய நகர் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கான ஹப்பு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தமிழக பிரிவின் தலைவராக தியாகராஜன், அதாவது ஹரி கே தியாகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ அதை வச்சு டி நகர் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்தது இந்திய முன்னாள் இலக்கை சுழற்பந்து வீச்சரான கர்நாடகாவைச் சேர்ந்த சுனில் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ புதுசாக வந்திருக்க தலைவர் யார் பார்த்தீங்கன்னா சுனில் ஜோஷி. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா கர்நாடகா. அடுத்தது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை, அதுக்கு இயக்குனர் ஜெனரலாக வந்து பார்த்திங்கன்னா சுர்ஜித் சிங் தேஸ்வால் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதாவது இது எப்படி ஞாபகம், எல்லையில் வந்து முன்னாடி காலத்தில் நிற்பாங்க இல்லையா பாதுகாப்புக்காக, அவங்கள என்ன வச்சுருப்பாங்கன்னா வால் வச்சுருப்பாங்க. இப்போ சமீப காலத்தில் படம்னு காமிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லையில் பாதுகாக்கிறவங்க பார்த்திங்கன்னா சிங்கு மாதிரி கட்டுவாங்க. ஸோ அந்த சிங்கையும் வாழையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சுர்ஜித் சிங் தேஸ்வால், இது ஜஸ்ட் நோட்ஸுக்காக தாங்க சரிங்களா, அது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லை பாதுகாப்பு படையின் பிஎஸ்எஃப், அதாவது இயக்குனர் ஜெனரலாக சுர்ஜித் சிங் தேஸ்வாலை நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையாளராக இருந்த சுதீர் பார்கவா அப்படிங்கிறவர் ஜனவரி மாதம் 11ஆம் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிமால் சுல்கா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமை தகவல் ஆணையராக நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது நம்ம ஆல்ரெடி தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ சிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி இருக்குங்க. ஸோ அந்த கம்பெனியில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிஞ்ச பிபாஷா சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்கள இப்போ வந்து எல்லாரும் பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்க ஃபேஸ்புக்கோட தகவல் தொடர்புத்துறை தலைமை பொறுப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்குது புதுசாக. இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பை வாங்குச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய தொழில்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு ஃபேஸ்புக் வந்து இந்தியாவில் நிறைய பரவலாகிட்டு இருக்கு. ஸோ சிஸ்கோ நிறுவனத்தில் பணிபுரிஞ்ச பிபாஷா சக்கரவர்த்தியை இப்போ இந்தியாவோட ஃபேஸ்புக்கில் தகவல் தொடர்புத்துறை தலைமை பொறுப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா நிறைய இடத்துல இப்போ ஃபேஸ்புக்கை பற்றி பேசுகிறதுனால இந்த செய்தி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாதுகாப்புத்துறையிலேயே உளவு அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த உளவு அமைப்புங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே தில்லான வேலை. எப்படின்னா தகவல் சேகரிக்கிறதாலும் சரி, ஒருத்தர் விசாரிக்கிறதுனாலும் சரி, அந்த எல்லா தகவல்களையுமே நீங்கள் உங்களுக்கே தெரியுங்களா உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ பாதுகாப்புத்துறை உளவு அமைப்பின் இயக்குனராக வந்து யாரை போட்டிருக்காங்கன்னா தில்லான ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. அவர் பேரே வந்து பார்த்திங்கன்னா என்னது, கேஜேஎஸ் தில்லான் அப்படின்றது தான் சரிங்களா. ஸோ கேஜேஎஸ் தில்லான்றவர் யார், பாதுகாப்புத்துறை உளவு அமைப்பின் இயக்குனர் ஜெனரல். ஸோ இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு தடவை நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வாசிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், உலக வன உயிரிகள் தினம் என்னைக்கு, சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு, 3 வனம் சரிங்களா, 8 வச்சா மகளிர் ரைட்டுங்களா. அதே மாதிரி ஒன்று கேட்குறேன், உலக நீர் தினம் எப்பொழுது, காடுகள் தினம் எப்பொழுது, சிட்டுக்குருவிகள் தினம் எப்பொழுது. இப்போ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. காவிரி காப்பாளன்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பட்டம் கொடுத்தவங்க யார், 38வது மாவட்டம் எது, அதை எந்த மாவட்டத்திலேருந்து பிரிக்கிறாங்க, அதை முதல்வர் எந்த விதியின் கீழே அறிவித்தார் ரைட்டுங்களா. பிஎஸ்எஃபோட புதுசாக பொறுப்பேற்றிருக்க இயக்குனர் யார்,
இப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னமும் நம்மளோட செய்தி டைமில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சேகரிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த நியமனங்கள்ங்கிறது வந்து நம்ம மாணவர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, சார் நியமனங்களை தனியாக கொடுங்கன்னு. ஸோ அதே மாதிரி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செய்தி டைமில் ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸஸ் வரும், ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் அண்ட் நியமனங்கள் வரும், இன்னொரு டே அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி கொடுப்போம். ஸோ வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 செய்தி டைம் கொடுக்கலான்ற பிளானில் இருக்கும். இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது தவிர நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டே வருவோம். அதையும் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இப்போ தான் நீங்கள் சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அண்ட் ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச் அந்த தகவல்கள் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இந்த விஷயங்கள் கண்டிப்பான முறையில் தேர்வில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கூட படிக்கிற மற்ற மாணவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் நோட்ஸ் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு இதை விட நல்ல ஷார்ட் நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.